அழகே அழகு சரியில்ல. அடுத்து வரத்துக்கான எபிசோட்ல மதி இருந்துட்டு சுரேஷ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. ரேவதி இருந்துட்டு போயிட்டு மதியை சமாதானம் பண்ணுறாங்க. சுரேஷ் அப்படி நடந்துக்கிட்டானா அதுக்கு காரணமே எங்கள் வீட்டுக்கார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கு. நீங்கள் 2 பேரும் இன்னும் வாழ்க்கையை தொடங்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இப்படியெல்லாம் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கும் இங்கேருந்தே வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண என் புருஷன் தான் ஐடியா கொடுத்தாரு. அவர் செஞ்சதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. மதி இருந்துட்டு பரவாயில்ல விடுங்க, எனக்கும் அவருக்கும் எப்படி கல்யாணம் ஆச்சுன்னே தெரியல. கல்யாணமும் முடிஞ்சாச்சு. ஆனால் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை மட்டும்தாங்க வந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று பண்ண போனால் அது வேறு மாதிரி ஒன்று முடியுது. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை இல்லையா? இப்படி ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருந்தா நான் மட்டும் என்ன பண்ணுவேன்? நேற்று நைட்டு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேங்க. அதுக்கப்புறமா சமாதானம் ஆச்சு. இப்போ மறுபடியும் இப்படின்னா எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிடுறாங்க. உன்னோட சூழ்நிலை எல்லாமே எனக்கு புரியுது மதி. அவர் பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷ் கிட்டேன் இன்னைக்கு நைட்டு நீ முடிச்சே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ மாமா ஆளை விடுங்க, அவள் இருக்கிற பக்கம் கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.